ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மாவோட ஊர் பக்கத்தில் வந்து கோயில் இருக்குது. ஒரு ஆழ்வார் சுவாமி சிவன் தென் திருவரங்கத்து ஆழ்வார் சுவாமி சிவன் சாமி கோயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து 10 நாள் வந்து திருவிழா நடக்கும். ஓணத்தை முன்னிட்டு ஓணத்தன்னைக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக திருவிழா முடியும். ஸோ காலையில் கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து ஃபைனலாக கொடி இறக்கிறதோட திருவிழா முடியும் 10வது நாள். ஃபஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் போன வாட்டியெல்லாம் வந்து ஒவ்வொரு டே ப்ரோக்ராம் எல்லாம் நான் வந்து கவர் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இந்த வாட்டி என்னால் வந்து ஒவ்வொரு டே ப்ரோக்ராம் வந்து கவர் பண்ண முடியலை. ஸோ வந்து இது வந்து 9வது நாள் சாமி வந்து யானை மேலே கொண்டு வருவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து யானைக்கு அலோடு இல்லாத காரணத்தினால சாமி வந்து வாகனத்தில் கருட வாகனத்தில் மேலே வந்து சாமி வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ இங்கே வந்து பாட்டு இறைச்சலும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து சுத்தமாக ரொம்ப இது கொட்டு சவுண்டும் பாட்டு சவுண்டும் வண்டி போகிற சவுண்டு அப்படி ரொம்ப இறைச்சலாக இருந்தனால அந்த சவுண்டு மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு, பாட்டு சவுண்டு கேட்டுச்சுன்னா காப்பிரைட்ஸ் கிளைம்னு வரும். ஸோ அதனால் அதையும் விட்டுட்டேன். ஸோ வந்து இடையில ஒரு கொஞ்சம் இடத்துல வந்து பாட்டு சவுண்டு கேட்காத இடத்த மட்டும் நான் விட்டுட்டு மீதி எல்லாமே ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து வாசலில் வந்து கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சாச்சு. விளக்கேற்றி வச்சுட்டு சாமிக்கு வந்து சுருள் தட்டம் வச்சுருக்கோம். துளசி வந்து என்னோடய வீட்டு தோட்டத்துலேருந்து துளசி பறிச்சுட்டு போய் மாலை கட்டி வச்சுருக்கேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் என்னோடய வீட்டு பக்கமும் வந்து யானையில் சாமி கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து போன வாட்டி யானை இல்லாத ரீசன்னால் இங்கே உள்ளெல்லாம் வரல. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த டைமும் யானைக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ வந்து கிடைக்கல. ஸோ இப்போ போற்றி வந்துட்டாங்க. இனி வந்து சாமிக்கு வந்து தீவாரணை காமிப்பாங்க. எல்லாம் ஒரு வீடியோ எடுத்தோன்னே யூடியூப்பில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதனால் எல்லோரும் சவுண்டு போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் வந்து இந்த பாட்டு சவுண்டில் எதையுமே இது பண்ண முடியலை. அப்படியே துளசி வந்து சாமிக்கு எடுத்து போட்டாச்சு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஒரு நிமிஷங்கிறது ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஒரு இதாக இருக்கும். சாமி கும்பிட்டுக்கலாம். அப்படியே சாமிக்கு காமிச்சிருவாங்க. இதையாவது நான் வந்து போடலான்னு நினச்சேன். அந்த இது வந்து ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் பூ கொடுத்தாங்க. அடுத்தது பஜனை பாடிட்டு வராங்க. இவங்க வரும்போது ஒரு கொஞ்ச நேரம் இறைச்சல் இல்லாமல் இருந்துச்சு. அதை மட்டும் நான் அப்படியே போட்டிருப்பேன் பாருங்கள். பின்னாடி ஊர்வலத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் வந்து சுக்கு காப்பி வச்சுருந்தோம். எங்கள் அப்பா சித்தப்பாலாம் ஃப்ரெண்டில் அங்கே பின்னாடி நிற்கிறாங்க. நான் ஃப்ரெண்டில் என்ன பாடிட்டுருக்கு, இதுவும் என்னோடய சித்தப்பா தான். அப்புறம் எல்லாமே தெரிஞ்சவங்க தான். வருஷம் இது நாங்கள் வந்து இந்த காப்பி காய்ச்சி இப்படி கொடுப்போம். இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே நடந்துகிட்ருக்குது. இப்போவும் ஃபாலோ ஆகி போயிட்டுருக்குது. அவங்க அழகாக பாடினாங்க. அதை வந்து நம்மளால் வந்து கேப்சர் பண்ணி கரெக்டாக காமிக்க முடியலை. இது வந்து நிறைய இடம் வந்து சுற்றி தான் போகும். காலையில் ஒரு 7 மணி அந்த மாதிரி டைமுக்கு ஸ்டார்ட் ஆகிற ஊர்வலம் ஒரு ஈவினிங் 6 o'clock தான் போய் சேரும். எல்லா இடமும் சுற்றி எல்லாம் ஒரு தடவை எல்லாமே இந்த வாட்டி வந்து ரொம்ப வெயிலாக வேறு இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நல்லபடியாக அவர் போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நல்லபடியாக கோயிலுக்கு போயும் சேர்ந்துருந்தாங்க. ஸோ வந்து நான் வந்து குட்டியாக கிளிப்பிங்ஸ் இந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகிறத மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருந்தேன். இது எங்கள் பக்கத்தில் உள்ளத்தில் ஒரு அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கு.
அங்கேயும் தீவாரணம் காமிச்சாச்சு. ஏனி அப்படியே கிளம்பி போவாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஓணம் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப சாரி, என்னால் கேப்சர் பண்ண முடியல. பட் வந்து 10ஆம் நாள் திருவிழா வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கேன். அது வந்து அடுத்த வீடியோவில் வரும், வீடியோ பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த குட்டி ஒரு மினி விலாக் மாதிரி தான் இது. டாட்டா பாய், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.